ஐயோ, என்ன டாக்டர் இது? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி வாங்க நீங்க. என்ன மிஸ்டர் வேணும்? கால்ல விளக்கே இல்லைங்கிறார் டாக்டர். அது அப்படிதான் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச கேஸ் தானே இது. எங்கேயாவது கொஞ்சம் வலி தெரிஞ்சா போறோம், குணம் ஆயிட்ட மாதிரி தான். பார்த்தோம். இப்ப இருக்க இப்போ 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 என்ன டாக்டர் கால்ல முடிச்சு போட்டீங்க? முடிச்சு என்ன விரல் மாட்டிக்கிச்சா? எப்படி இப்போ 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 ட்ரீட்மெண்ட் நிறுத்திக்குமா? டாக்டர் என்ன செய்ய போறீங்க? பாருங்க, இப்பெல்லாம் இந்த வியாதிக்கு அமெரிக்கால இதுதான் மருந்து. இல்லைங்க, போன தடவை நீங்க வைத்தியம் பார்த்தப்போ இதை விட கொஞ்சம் நிதானமா இருந்தது. நான் இப்பதானே அமெரிக்கா போயிட்டு வரேன். உணர்ச்சி வந்துருச்சு. இல்ல இல்ல, உணர்ச்சி வரல. நான் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா தான் இந்த டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. மறுபடியும் கூப்பிடுறீங்க? இல்ல, வந்தாரு அப்பா, அவர் அனுப்புறேன். இப்ப இருக்கா? இப்ப 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 போதும் டாக்டர். ஏன் டாக்டர், உள்ளதை சொல்லுங்க. இந்த அடி அடிக்கிறீங்களா? நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்ததா இல்ல ஆப்பிரிக்காவா? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் காபி பண்றீங்களா? கலப்பு அவருக்கு தான், அவருக்கு கொடுங்க. எனக்கும் கொடுங்க. பாவம் டாக்டர், அவருக்கு காஃபி குடிக்கலாமா? அவன் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் குடிக்க கூடாது. அப்படியா? இது என்ன சொல்லிருக்கு? அமெரிக்கா. இது அமெரிக்கா. ஏண்டா கால முடிச்சா போற? கால என்ன கட்சி பண்ண நினைச்சேன். எல்லாம் ஒன்னால வந்து தானடா. தயவு செஞ்சு நடந்துடுறா. 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறேன். ஒன்படமா நான் விட்டுறேன். வேற பாரு, பண்டித்துல நான் தோக்க மாட்டேன். உயிர் போல நடக்க மாட்டேன். அமெரிக்காவில குச்சியாட மருந்து இல்ல. டாக்டர், இந்த வியாதி எப்படி? அப்படிதான். டாக்டர் காஃபி. தேங்க் யூ வெரி மச். தண்ணி கொஞ்சம் மின்னல் வந்துக்கலாம். ஏன்? எக்ஸலண்ட். காஃபி ரொம்ப பிரமாதம். தண்ணி எப்படி இருக்கு? மெட்ராஸ் செடி தானே, அதே மாதிரி இருக்கு. டாக்டர், எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கணுமா? இன்னைக்கு இவ்வளவு தூரம், நாளைக்கு பாத்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அவருக்குங்களா? எனக்கு தான். அமெரிக்காவில டாக்டருங்கள ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம். இவர் எடுக்கட்டும், அமெரிக்கா தானே, நல்லா தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் வரீங்களா? கூப்பிட்டுமா? இந்த அடி அடிக்கிறாரு. பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்து டாக்டரா இருப்பார் போல இருக்கு. டாக்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயம் எழுந்து நடக்கத்தான் போறாரு. நீங்க எனக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் தரத்தான் போறீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா? என்ன? பாவம், இவ்வளவு பெரிய குறை இருந்தும் அவர் தன்னை பத்தி நினைக்கிறதே இல்ல டாக்டர். அம்மாவை பத்தியே பேசுறானா? ஆமா டாக்டர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க அம்மாவை குணப்படுத்த நான் தான் உதவி செய்யறதா சொல்லியிருக்கேன். 2000 ரூபாய் கேட்கறானா? அடே, அது கூட உங்களுக்கு தெரியுமா? டாக்டர், இன்னைக்கே நான் அவருக்கு பணம் கொடுக்க போறேன். போச்சு. அவனால அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியாது. டக்குன்னு பணத்தை வாங்குவான், பக்குன்னு மாற அடிக்கும், ஜக்குன்னு போயிடுவான். ஹார்ட் வீக் பாவம். ஐயோ, நான் பணம் கொடுக்கல டாக்டர். டாக்டர், அவருக்கு பச்சை தண்ணி தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமே. சில சமயம் சுடு தண்ணி கொடுக்கலாம். சுடு தண்ணி? இது என்ன டாக்டர், பச்சை தண்ணிங்கிறாரு, சுடு தண்ணிங்கிறாரு? அமெரிக்கா டாக்டர். சுடு தண்ணி. டாக்டர் நிரஞ்சன் குமார். பாஸ்கரனுக்கு அம்மாவா நீ என்னவோ நல்லா தான் நடிச்ச. ஆனா என் திட்டம் தான் தோல்வி அடைஞ்சு போச்சு. பரவாயில்ல, இந்த தேங்க்ஸ், நான் வரேன்.
உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா நிர்மலாவை விட்டுடுங்க. என்ன காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அவளும் என்ன போல இந்த நரக வேதனை அனுபவிக்க வேண்டாம். ஏ பாஸ்கர், நிர்மலாவுடைய ஆஸ்தியில எனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன். ஐயோ இல்ல, இல்லவே இல்ல. இந்த கல்யாணத்தினால அவளுடைய சொத்து பூரா உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அதனால நானும் நிர்மலாவும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதன் பிறகாவது உங்க பிடியிலிருந்து விடுபட்டு நான் ஒரு தனி சுதந்திர மனிதரா வாழலான்னு நம்பித்தான் நீங்க என்ன மகன் சொன்ன போது கூட பேசாம இருந்தேன். ஊர் பேர் தெரியாத அந்த அம்மாவை என்னோட தாயார்னு சொன்ன போது கூட பொறுத்துக்கிட்டேன். கதவை தரங்க பாஸ்கர், கதவை தரங்க. இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவருடைய அப்பான்னு சொல்லி எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க? யார் யாரை ஏமாத்தணும்? லட்ச லட்சமான சொத்துக்கு ஏக போக உரிமை படைச்ச மாதிரி நடிச்சு நீதான் என்ன ஏமாத்துங்க. எதுக்காக உங்ககிட்ட அடிமை மாதிரி பயந்து சாகிறவர் உங்க பிடியில இருந்து தயவு செய்து விடுவிச்சுங்க. உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, என் சொத்து புறாவை எடுத்துங்க. ஆனா இவரோட என்ன தயவு செய்து வாழ விடுங்க. என்ன தாராளா, என்ன தாராளம். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு 18 வயசானதுக்கு பிறகு எனக்கு நீ பணத்தை வாரி வாரி கொடுக்க போற. அதுவரையில நான் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே நிர்மலா? பாஸ்கரனை வச்சுத்தான் நான் பணம் சம்பாதிச்சாகும். அதுவரையில பாஸ்கரமும் காதலன் கணவங்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே பாஸ்கரனுடைய உயிர் போயிடும். பாஸ்கர், பாஸ்கர், ஏன் இந்த நேரம்? யாரு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறேன், எதையும் மறைக்கவும் போறதில்லை. நான் சொல்றத கவனமா காணு நிர்மலா. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே பாஸ்கர் அவரை ஒண்ணு செய்யாதீங்க, தயவு செய்து அவரை ஒண்ணு செய்யாதீங்க. நீங்க சொல்லப்படியெல்லாம் நான் கேட்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ பாஸ்கரனை பார்க்க கூடாது. என் அனுமதி இல்லாம அவங்கிட்ட பேசவும் முயற்சி செய்யக்கூடாது. நீ போகலாம். I said get out! பாஸ்கர், calm down, calm down. இன்னொரு டாக்டரா? இது வரைக்கும் பார்த்த வைத்தியம் பார்த்தாரா? எங்க நிரஞ்சன் குமார் ஒருத்தன் போதுமே. சும்மா இருங்க. நிரஞ்சன் குமாரும் நீங்களும். அவர் பாக்குற வைத்தியத்துல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. நான் வேற டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எனக்கு 2 டாக்டரா? ஆளுக்கு ஒரு காலா? பேசாம இருக்க மாட்டீங்க வேணும். இப்ப அவர் வந்துடுவார். ஏன் இது வந்தாச்சு? வாங்க டாக்டர். எங்க பேஷண்ட், எங்க பேஷண்ட்? என்ன இப்படி அலையறாரு? கேஸே கிடைச்சது இல்லையா அவருக்கு? டாக்டர்னா அப்படித்தான், உயிரை காப்பாற்றணும் இல்லையா? டைமே இல்ல. ஆமா, நீங்க தானே பேஷண்ட்? ஆமா. உங்களுக்கு கால் தானே ட்ரபிள்? டாக்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் டாக்டர். ஐயோ ஐயோ, இது ஒரு கேள்வியா? நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாமா இப்படி ஆமா. தெரியாதானா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் இங்க இருக்கிறாரா? குட் மார்னிங் மிஸ்டர் வேணு. வர வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கீங்க. உன்னை தனியா விட்டு போக மனசு வரல, வந்துட்டேன். பை பை, இவர்தான் டாக்டர் நிரஞ்சன் குமார். எஸ் எஸ். இவரே ராஜன். டாக்டர் ராஜன். எஸ் டாக்டர். டாக்டர் அப்ப நான் எங்க எங்க வரீங்க? உட்காருங்க. டாக்டர் நிரஞ்சன் குமார், இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டது இல்லையே. நான் ரொம்ப நாள் அமெரிக்காவிலே இருந்துட்டேன். அங்கே இருந்திருக்கலாம். ஆமா டாக்டர், இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எஸ், இதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கேஸ்ல எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்ப நான் வரட்டா? அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் சொன்ன உடனே ஏன் எழுந்துச்சு ஓடுறீங்க? எனக்காக ஒரு கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உசிர் இன்னைக்கோ நாளைக்கோ உசிர் ஆடிட்டு இருக்கு. நான் போய் தான் ஒரு வழி பண்ணணும். உடனே அனுப்பிச்சிடணுமா? போன உடனே கொஞ்ச நாள் தங்கிட்டு போட்ட அவசரம் இல்லை. டாக்டர், ஒரு சந்தேகம். இதுக்கு முந்தி
இதே போல இவருக்கு கால் மரத்து போன போது நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தினதாக மிஸ் இந்திராதேவி சொன்னாங்க. இருங்க 1 மினிட். இந்த கேஸுக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே, ஏன்? இல்லையே, சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொன்னேன், கேட்டு பாருங்க. இந்த மாதிரி வியாதிக்கு தண்ணி தான் குடிக்கணும்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க? தண்ணி குடிக்க கூடாதுன்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க? உங்க கேள்வி எனக்கு புரியல. அதெல்லாம் புரியாது, அமெரிக்கா போனா தான் புரியும். போயிருக்கீங்களா அமெரிக்கா? போகல. ஐநாவரமா? டாக்டர் ராஜன். டாக்டர் நிரஞ்சன், அந்த தண்ணி விஷயம் நீங்க அதுலயே இருங்க. தண்ணி விஷயத்தை பத்தி நம்ம பேசுவானே, அதை பத்தி தான் பெரிய மனுஷங்களா பேசுறாங்களே. நோ அதெல்லாம் நான் கேட்க வந்தது. இவர் காலை குணப்படுத்துறேன்னு சொல்லி கம்பால் அடிச்சீங்களாமே, ஏன்? கையில கம்பதாயா இருந்தது. வியாதி குணப்படுத்துறது பேஷண்ட் அடிக்கிறதா? பின்ன உங்களை அடிக்கலாமா? தப்பு இல்லையா? டாக்டர் அடி உதவுறாப்புல அண்ணன் தம்பி உதவ மாட்டான், தெரியாதா? நீங்க ஒரு டாக்டரா? எங்க டிகிரி வாங்குனீங்க? அதுவே தெரியல. நீங்க ஒரு டாக்டரா? நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணுமா? மெட்ராஸ்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க. நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணுமா? அமெரிக்காவில் போய் கேட்டு பாருங்க. நான் வரேன். ஏ மிஸ்டர், உங்க காலை என்ன செய்யுது? ஒண்ணுமே செய்யலையே, அதான ட்ரபிள். கால் ரொம்ப கணக்குதோ? நான் இன்னும் வெயிட் போட்டு பார்க்கல. அது இல்ல, கால் ரொம்ப கணக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்கு? உணர்ச்சியே இல்ல. உணர்ச்சியே இல்லையா? உங்களுக்கு அவர் டாக்டரா? இல்ல, அவருக்கு நான் பேஷண்ட். இந்த வியாதிக்கு வேற மருந்தே கிடையாது. ஆம்புடேஷன் ஆஃப் தி லெக்ஸ். காலை வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். டாக்டர், வேற வழியே இல்ல. இப்பதான் தெரியுது நீங்க ஏன் அமெரிக்கா போகலன்னு. என்னுடைய சொந்த டாக்டர் நிரஞ்சன் குமார், இவ்வளவு பெரிய டாக்டர், அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமா சண்டை பிடிச்சு வெளியே தோத்துட்டீங்க. எடுத்த உடனே காலை வெட்டிருந்தா அந்த டாக்டர் கூட பரவாயில்ல. இருக்கிறது 2 கால், அதையும் வெட்டிட்டா. பாத்துக்கா ஊர்ல எத்தனை நொண்டி பிச்சைக்காரங்க, அத்தனை பேர் உங்க பேஷண்ட் சார். காலை வெட்டிட்டா வர சொல்லுமா? இந்த வயசுல நான் கால் போயிட்டா கண்ணு வண்டி உட்காந்துட்டு மிஸ் இந்திராதேவி, உங்க பேஷண்ட் ஒரு பெரிய ஃப்ராட். இனிமே எங்க டாக்டருக்கு வேலை இல்லை. போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் போலீஸ் Get out. I said get out. யாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டா கூடவே தாங்க முடியாத துன்பமும் வரும். கொஞ்சம் நிர்மலா, நானும் உன்னை நல்லா கவனிச்சிட்டு வர்றேன். நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணுமில்லை. சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். வேணும், நீதான் புரிஞ்சுக்காம பேசுறேங்கிறியா? நிர்மலா, இத பாரு, நானும் நீயும் கூட பிறக்கலனாலும் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சகோதர பாசத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன் மனசுல ஏதோ சஞ்சலம் இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றேன். ஏமா மறைக்கிற? சொல்லுங்க. வேணும், நீயா அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நான் நல்லாதான் இருக்கேன். சரி சரி, நான் பார்வதி மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம சாயந்தரமே புறப்படலாம். மிஸ் இந்திரா, சேவாசங்கம். நீங்களா மறுபடியும் எங்க வந்தீங்க? புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரதான மனுஷனுடைய வாழ்க்கை. உலகமே உருண்டையாச்சுங்களே. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சுதான் என்ன ஏமாத்துனீங்க. இது பாருங்க, என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஏமாத்திரதா இருந்தா உங்க வீட்டுல எவ்வளவு தனியா இருந்தேன். கையில கிடைச்செல்லாம் சுருட்டிட்டு போயிருந்துக்கலாம் இல்லையா? பின்ன ஏன் அப்படி எல்லாம் வேஷம் போட்டீங்க? எனக்கும் டாக்டர் நிரஞ்சன் குமாருக்கும் அவனை போய் டாக்டர் என் ஃப்ரெண்டு வாசவுக்கு ஒரு பந்தயம். அதனாலதான் இவனுக்கு டாக்டர். ஏமாத்துறதுக்கு நான் தான் ஆகப்பட்டேனா? எவ்வளவு ஏமாறுவோம் நாங்க தேட முடியுமா? நீங்க கடைசிக்கே தலையில கைய வச்சோம். இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு. உணர்றேன். பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. பொய் சொல்லாம ஏமாத்த முடியுங்களா? போதும் போதும், இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? போறேங்க. நேரா மதுரைக்கு போறேன். என் சொந்த ஊர் மதுரை தான். வேற போறதுக்கு எனக்கு ஊரும் கிடையாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேங்க, உங்களை ஏமாத்த நினைச்சது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா உங்களோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு மனசு வரல. பாருங்க, என் மேல எந்த வித தப்பும் கிடையாது. நல்லா விசாரிச்சுட்டேன் சார். நிர்மலா மதுரைக்கு போயிட்டாங்களாம். வேலையை கூட ராஜினாமா பண்ணிட்டாங்களா சார்? ஐயோ முத்து, நீ நாகலிங்கத்துக்கு பயந்து அவர்கிட்ட எங்க காதலை பத்தி சொன்னது எங்களை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? நான் என்ன சார் செய்யறது? என்ன மன்னிச்சிடுங்க சார். எனக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியுதா? அதை தவிர எனக்கு பணம் சதா தேவைப்படுது. நான் உயிருக்கு ரொம்ப பயந்தவன் சார். சார், ஒண்ணும் பேசிடாதீங்க. பாஸ்கர், நாளைக்கு நாம ஊருக்கு போறோம். 2 பேரும் புறப்பட தயாராங்க. இப்ப எதுக்கு வெளியூர் பிரயாணம்? பிசினஸ் விஷயமா. எந்த ஊருக்கு சார் போக போறோம்? என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? நான் சொன்னதை செய்ய வேண்டியவங்க தானடா நீங்க 2 பேரும். எப்போ, எதுக்கு, எங்கன்றதெல்லாம் அனாவசியம். புறப்பட தயாராருங்க.